Excuse me bro. Hi. Your name? சிவகுமார். Okay, என்னோட பேர் சுமன். ஓகே. லாஸ்ட் இயர் 2022ல நடந்த ஒரு 5 ஈவெண்ட்ஸ் வித்தின் 20 செகண்ட்ஸ் சொல்ல முடியுமா? ஓகே. அதான் கொரோனா வைரஸு, அதுக்கப்புறம் என்னது ரஷ்யா வார், அப்புறம் குயின் எலிசபெத் செத்தது, ஓகே. அப்புறம் சீஃப் மினிஸ்டர் மாறினாங்க, ஓகே. அப்புறம் வேர்ல்டு கப் இவங்க ஜெயிச்சது, அர்ஜென்டினா ஜெயிச்சது. Thank you so much. So this is Excuse me. If you had 1 crore rupees right now, how would you spend it? I'll spend on shopping. 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 Bro? Spend it. I will make a movie. Make a movie. Excuse me. If you had 1 crore rupees right now, how do you spend it? I'll go around the world. Around the world. Same here. Around the world. Around the world. கோடி இருந்தால் உடனே எங்கள் அம்மாகிட்ட கொண்டு கொடுப்பேன். நீங்கள்? நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவேன். 1 to 10, how safe are women in this country? 5. From my perspective, I would rate 6. 6. Yeah. Okay, thank On an average, it's 5. 5. 5. 5. Thank you. Thank you. இந்தியாவில் பெண்களுக்கு எந்த அளவு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்தியாவில் தமிழ்நாட்டில் 1 to 10. 1 to 10 தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 10. இந்த மாதிரி நார்த் சைடு போனால் உத்தரப்பிரதேஷ் அவனெல்லாம் பெண்களாகவும் மதிக்கிறது இல்லை. அதனால் அந்த சைடு போய் கேட்டுங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 10. அதே தான் 10. 3. 3. Thank you. What's the first thing that comes to your mind when I say North India or North Indian? North Indian. Almost everything. Almost everything. சேம். ஆக்சுவலாக என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் திங் என்ன ஞாபகம் வருது நார்த் இந்தியா அப்படின்னு நான் சொன்னோன்னு? நார்த் இந்தியன்ஸோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ் ரொம்ப ஒரு டோட்டல் லெவல் டிஃப்ரெண்ட் தான். நம்ம சவுத் கல்ச்சர் வைஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட். அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஃபுட்டு ஞாபகம் வரும். ஃபுட்டு பர்டிகுலராக என்ன ஃபுட்டு அப்படின்னு சொல்ல முடியும்? பாவ் பாஜி. பாவ் பஜ்ஜி. ஓகே. என்னோட சன்னோட ஃபேவரட் ஃபுட் பாவ் வாட் இஸ் North India, I like Pani Puri. பானிபூரி சொன்னோன்னே North Indians usually speak Hindi. ஹிந்தி. Yeah. அவங்க அதிகமாக ஹிந்தி பேசுகிறாங்க நார்த் Yeah. நீங்கள்? Food. ஃபுட்டு நார்த் இந்தியன் ஃபுட்டு. ஓகே, வேறு டிஸ்கிரைப் சென்னை இன் ஒன் வேர்டு. சென்னை போலியான ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஹாப்பி அப்படி சொல்லலாம். நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுற பிளேஸ். ஹாப்பியாக இருக்குது சென்னை வந்தேன். சென்னைனா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப். தேங்க்யூ ஸோ மச். சென்னையை பற்றி ஒரே ஒரு வார்த்தை. நம்ம சென்னை ப்ரோ. சீமாண்ணா வந்தாரே வாழ வைக்க சென்னை ப்ரோ. எவ்வளோ சம்பளம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவில் சராசரியாக ஒரு ஆணுக்கு எவ்வளவு சம்பளம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மந்த்லி ஒரு 10,000 ரூபாய். மந்த்லி 10,000 ஆவரேஜ். மந்த்லி கேட்குறீங்களா? 15,000. 15,000. 10,000. 10,000. 15,000. சரி, ஓகே. இப்போ சென்னையில் வசதியாக வாழன்னா எவ்வளோ சேலரி இருந்தால் கட்டணும்னு நினைக்கிறீங்க? 20,000 ரூபாய். 20,000. 30. 50. 50,000. 50,000. 50,000. 50,000. பேச்சுலருக்கு சொன்னீங்களா, ஃபேமிலியாக இருக்கு சொன்னீங்களா? ஃபேமிலி. பேச்சுலர். நீங்கள் சொன்னது பேச்சுலர். பேச்சுலர். நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க? 30,000. 30,000. பேச்சுலருக்கு 30,000. ஆமாங்க, சரக்குலாம். சரி. திருமணத்துக்கு தயாராகக்கூடிய பெண்கள் வந்து அதிகமாக சேலரி வாங்குற ஆண்களை மட்டும் தான் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. எஸ் சார்? எஸ், மேக்ஸிமம் எஸ். ஆமாம். எஸ். கொஸ்டினே புரியுது. அதாவது இந்தியாவில் மேரேஜுக்கு லவ் மேரேஜை கன்சிடர் பண்ணல, அரேஞ்ச் மேரேஜுக்கு ரெடி ஆகக்கூடிய பெண்கள் வந்து அதிகமாக சேலரி வாங்குற ஆண்களை மட்டும்தான் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. எஸ் சார்? இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் தான் கேட்குறேன். மேரேஜுக்கு தயாராக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எஸ். ரைட், எஸ். இன்னொரு இப்போ ஐடியில் லேக் ஆஃப் இன்கம் கப்புலாம் 2 பேர் சேர்ந்துமே லட்சத்தில் வருமானம் மந்த்லி வாங்கியும் ஃபினான்ஷியலி ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஏன்னு நினைக்கிறீங்க? கடனில் நிறைய பொருள் வாங்குறது. இஎம்ஐ வாங்குறது. ஆடம்பரம். சம்பளத்துக்கு மேலே ரொம்ப ஆடம்பரமாக எதிர்பார்க்குறாங்க. அதனால செலவுகள் ஜாஸ்தி தான். செலவு ஜாஸ்தி. ஆடம்பரமாக எக்ஸ்பென்சிவாக இருக்கும். எக்ஸ்பென்சிவ் சொல்ல முடியாது, பட் அஃபோர்டபுள் தான். பட் ஆனால் இப்போ இருக்கிற எக்கானமியும் அப்படி தான் இருக்குது, நம்ம தேவைகளும் அப்படி தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் சென்னை இருக்குது. சென்னை அஃபோர்டபுளாக தான் இருக்குது. அஃபோர்டபுளாக தான் இருக்குது. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அஃபோர்டபுள்
எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. இங்கே ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே அவ்வளோ சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ எக்ஸ்பென்சிவாக தானே இருக்குது. ஓகே, ஆவரேஜாக பெர் மந்த்து எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஓவரால் ஆனால் ஃபுட்டு, ரெண்ட்டு, கிராசரி எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் லக்ஸூரியாக போகணுன்னா 40,000 மேலே தான் ஆகும். லக்ஸரியாக போனால் 40,000. ஆவரேஜாக இப்போ எவ்வளோ சொல்லலாம்? 20 சொல்லலாம். ஆவரேஜாக 20. இன்க்ளூடிங் நீங்கள் சொல்கிற அந்த க்ராசரி, ஹோட்டல் ஃபுட்டு. ஃபேமிலியாக சொல்கிறீங்களா? ஃபேமிலியாக தான் சொல்கிறேன். ஃபேமிலியாக 20. ஃபேமிலியாக 20. மிடில் கிளாஸ், ரொம்ப மிடில் கிளாஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க. ஓகே, எவ்வளோ வருஷமாக சென்னையில் இருக்குங்கன்னு சொல்லலாம்? நான் 10 இயர்ஸ் 10-12 இயர்ஸாக தான் இருக்கேன். 10 இயர்ஸாக இருக்கீங்க. 10 இயர்ஸாக சென்னையில் இருக்க. மேஜராக என்ன ப்ராப்ளம் சொல்லுவீங்க சென்னையில்? மேஜராக நீங்கள் டெய்லி சந்திக்கிற ப்ராப்ளம்? இப்போ டிராஃபிக் தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளம். டிராஃபிக் தான். ஆமாம், இந்த மெட்ரோ ஒர்க்கு எல்லா இடத்துலையும் ஆரம்பிச்சிருக்கிறதுனால பெங்களூர் மாதிரி ஆயிடுச்சு டிராஃபிக். பெனிஃபிட்னா என்ன சொல்லுவீங்க? பெனிஃபிட்னா எல்லாமே இருக்குது சென்னையில். என்ன இல்லை? என்ன இல்லை, எல்லாமே இருக்குது சென்னையில். ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம், எல்லாமே இருக்குது. ஆமாம், அதான் வந்தாரை வாழ வைக்கும் சென்னை. எல்லாமே இருக்குது. ஓகே, குட் சேலரினா எவ்வளோ சொல்லலாம் சென்னையில்? ஸோ ஒரு ஃபேமிலி மேனுக்கு குட் சேலரி அப்படின்னா 40,000 பெர் மந்த் குட் சேலரி. இந்தியாவுக்கு ரொம்ப இல்லை. இப்போ விவசாயத்தை மட்டும்தான் நீங்கள் வேலையாக வச்சுருக்கீங்க? வேறு ஒரு கால்நடை, மாடு வேறு வேலை வியாபாரத்துக்கு போகிறது? விவசாயம் மட்டும் முழு கால்நடை இருந்தால் கால்நடை மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அதை இதையும் பார்க்க முடியும். இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கடைசி 10 வருஷத்துல ஆவரேஜாக ஒரு விவசாயி வந்து ஒரு நாளைக்கு 277 ரூபா சம்பாதிக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 277 கூட கிடையாதுன்னு சொல்கிறீங்களா? எவ்வளோ லேண்ட் வச்சுருக்கீங்க? இடம் எவ்வளோ இடத்துல விவசாயம் பார்த்தீங்க? இல்லை, சொந்த இடம்னு இல்லை, நம்ம பயிர் வைப்போம், அடுத்தவங்களோட இடத்த ஒத்திக்கு பார்ப்போம். 6 மரக்கா போடும். கஷ்டம்தான். இங்கே உள்ள போட முதலீடு வேணும். அதனால தான் அதை சும்மா சொல்லுவோம். ஈஸியானா குயிக்காக ஈஸியாக ரிச் ஆக முடியாது. குயிக்காக ரிச் ஆகிறதுக்கு குயிக்காக ரிச் ஆகிறதுக்கு ஒரு 4 கரியர் பார்த்து 3 பேருமே சொல்லுவோம். அப்படியா? என்ன கேட்டால் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் தான் சொல்லுவேன். ஃபைனான்ஸ் பிஸ்னஸ். ஏன் ஃபைனான்ஸ்னால் கமிஷன்லேயே டக்குன்னு இது பண்ணலாம். ஆனால் ரீச் பண்ணணும் அத்தனை பேத்தையும். அது இல்லாமல் அதை விட்டு ஆட்டோ கன்சல்ட்டிங் அந்த மாதிரி ஏதாவது அதை வந்து ப்ராப்பராக பண்ணணும். இந்த குடி அது நடுவில் வந்து அது இதுன்னு சுற்றிட்டு இருக்கிறதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் பண்ண முடியாது. இதை விட்டால் அடுத்து இந்த காருக்கு டிரைவர் போகிறாங்களே, ஸோ டெய்லி ஒரு 1500 to 2000 இது பண்ணலாம். ஸோ ஒரு கோடியை சம்பாதிக்கிறதுக்கு நான் கேட்குறேன். அந்த மாதிரி கேட்குறேன். ஒரு கோடி சம்பாதிக்கிறதுக்கான ஒரு 4 கரியர் பார்த்து அந்த மாதிரி கோல்டு பிஸ்னஸில் ஆரம்பிக்கலாம். கோல்டு பிஸ்கெட்ஸில் ஆரம்பிக்கலாம். ஆனால் அதுக்கு ப்ராப்பராக லைசன்ஸ் வாங்கணும். லைசன்ஸ் வாங்கி கரெக்டாக அதிலே இருந்தால் இது பண்ணலாம். அதை விட்டால் எங்கள் ஒர்க்குக்கு வரலாம். என்ன அந்த ஒர்க் பேர் நான் சொல்ல விரும்பல. ஆனால் எங்கள் ஒர்க் பண்ணோம்னா ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகி நல்லா ஈஸியாக கோடி சம்பாதிச்சிடலாம் சொல்கிறீங்களா? ஈஸியாக ஒரு வருஷம் ஐ மீன் எதாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா சொல்லலாமே. அது நல்ல வழியாக இருந்தால் சொல்லலாமே. பீப்புளுக்கு ரியலி இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட யூடியூப் சேனலோட கீழே சப்ஸ்கிரிப்ஷன் நாங்கள் இது பண்ணுறோம். நாங்கள் கேம்பெயின் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு நான் கண்டிப்பாக லிங்க் தரேன். அந்த லிங்கை போடுங்க. ரியலி இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க அதில் வந்து பார்ப்பாங்க. சரி, ஓகே. இப்போ நீங்கள் போத் பட் பெனிஃபிட்ஸ் எதில் ரெண்டுலேயுமே இருக்குது. ரெண்டுலேயுமே லவ் மேரேஜ். வை லவ் மேரேஜ்? ஸோ அவங்களுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டு மேரேஜ் பண்ணுறதுனால. ஓகே, நீங்கள் போத் சொன்னீங்கல்ல, லவ் மேரேஜில் என்ன பெனிஃபிட் அண்ட் அரேஞ்ச் மேரேஜில் என்ன பெனிஃபிட்னு சொல்லலாம்? லவ் மேரேஜில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் ஃபேமிலி இஷ்யூஸ் மற்ற அது எல்லாமே சேம் தான். அண்ட் அரேஞ்ச் மேரேஜில் லேட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இனிஷியல் ஸ்டேஜஸில் இருக்காது. ஏன், எதனால் லவ் மேரேஜ்? அதுதான் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் நான் நம்புகிறேன். ஆமாம், ஏன்னா முன்னாடி இருந்து நம்ம கல்யாணம் வரைக்குமே நம்ம பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம கூட இருப்பாங்க. அவங்க எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கு தெரியும். நம்ம எப்படி இருந்து வந்தோம், இப்போ என்ன பொசிஷனில் இருக்கோம், எல்லாமே அவங்களுக்கு தான் தெரியும் நான் நம்புகிறேன். ஓகே, அப்போது அரேஞ்ச் மேரேஜில் ஏதோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னா எதோ சொல்லுவீங்க? அரேஞ்ச் மேரேஜில் அவங்களுக்கு சண்டை வரும்போது அது புதுசாக இருக்கும். அது வந்து அவங்களுக்கு தெரியாது. இதுவே நம்ம லவ் பண்ணும்போது எவ்வளோ பிரச்சனை வரும், எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணிட்டு தான் திரும்பி வந்திருக்கோம். ஸோ அதனால் அது வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம். எனக்கோ பொண்ணுக்கோ நீங்கள் லவ் மேரேஜை ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா இல்லை அரேஞ்ச் மேரேஜை ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா? பையனை பக்கத்தில் வச்சுட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க. சரி, அவருக்கு கல்யாணம் ஆகிட்டா?
இல்லை இல்லை பொண்ணு பார்க்குறீங்களா? அரேஞ்ச் இல்லை இனிமேல் தான் பார்க்கணும். இனிமேல் தான் பார்க்கணும். பார்க்குறது வந்தால் அரேஞ்ச் மேரேஜா இல்லை அவரோட விருப்பத்தின்படி? அவர் வந்து நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் கேட்பாப்புல. அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் கொஞ்சம் நம்ம திருப்தியாக இருக்கும். லவ் மேரேஜாக இருந்தால் அது நல்லாவும் போக ஒரு சமயம். இப்போ தான் சீக்கிரம் பிரேக்கப் பண்ணிக்கிறாங்களே, அது கொஞ்சம் இதாக இருக்குது. அரேஞ்ச் மேரேஜ்னால் நம்ம பார்த்து அதுவும் இப்போலாம் பழகிட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. முதல் காலம் மாதிரி பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டு அதுக்கப்புறம்லாம் பண்ணுறது இல்லையாச்சே. இவங்க வந்து பேசிக்கிறாங்க இல்லையா, பொண்ணு பார்த்துட்டு வந்தோடனே ஃபோனு எல்லாம் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிவிட்டு லவ் பண்ணிக்கிட்டுமே, அது பெட்டராக இருக்கும். நீங்கள் லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லி? நம்மளுக்கெல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணாங்க. மேரேஜ் தான். எப்படி இருக்கும் உங்கள் திருமண வாழ்க்கை? முதல்ல கொஞ்சம் போர் அடிச்சுது, அதுக்கப்புறம் கொஞ்சம் இடையில நல்லா இருந்தது, இப்போ ரொம்ப போர் அடிக்குது. கெட் அ மேரேஜ் அவ்வளோதான். உங்கள் அவுட் சைடு காஸ்ட் இந்த காஸ்ட்டு விட்டு இன்னொரு காஸ்ட்டு மேரேஜ் பண்ணுறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் அதுக்கு அலோவ் பண்ணுவீங்களா? 100%. ஏன்னா நானே வேறு ரிலீஜனால தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ எனக்கு அந்த ரிலீஜன் காஸ்ட் எதுவுமே பிரச்சனை இல்லை. என்ன ஒரு நல்ல ஒர்க்கில் இருக்கணும் அதுதான் பார்ப்பனே தவிர, ஏன்னா என் பொண்ணோட லைஃப் செட்டில் ஆகணும்னா ஷீ ஹாஸ் டு பி இண்டிபெண்ட், அவங்களும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். அது வேறு எதுவுமே எனக்கு டசன்ட் மேட்டர். ஏன்னா ஒரு ஆளுக்கு ஒரு நல்ல வேலை. இதில் எல்லாம் அண்ணன் தம்பி தானே, மனிதர்கள் எல்லாம் மனித குலம் எல்லாம் ஒரே ஆண் பெண்லேருந்து வந்தது தானே. அதனால் வந்து இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அரசியல்வாதிகள் அரசியலுக்காண்டி எது வேணால் பண்ணுவாங்க. அதை வந்து மக்கள் பெருசாக எடுத்துக்காமல் அவங்கவுங்க வேலையை பார்த்தாக்க எல்லாம் அண்ணன் தம்பியாக எல்லாம் ஒரு தொப்புள் கொடி உறவு தான். அதனால் எந்த மாற்று கருத்து கிடையாது, சந்தோஷமே வாழலாம். இப்போ பிற மாநில மக்கள் இங்கே இருக்கிறதால எந்த பிரச்சனையும் இல்லை. பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து படிச்சுட்டு வந்து அயல் நாடுகளுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ சில அவங்க வேலை பார்த்தது துணி ஹோட்டல் வேலை, கட்டிட வேலைகள், இது பார்க்குறதுக்கு தமிழ்நாட்டு ஆளுகள் இல்லை, இளைஞர்கள் இல்லை உண்மையாகவே. அதனால் வந்து வட மாநிலத்தில் வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்கள அப்படி எப்படி தடுக்க முடியும்? அப்போ வந்து எப்படி வந்து வேறு வேலைகள் நாடு முன்னேறதுக்கு, தமிழ்நாடு முன்னேறதுக்கான வேலை ஆள் பற்றாக்குறை இருக்கும்போது அந்நிய மாநிலத்துலேருந்து வராங்க. இதில் ஒன்றும் தப்பும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா பணக்கார நாடு, மக்கள் தான் ஏழைகளாக இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் பெரும்பாலும் 1% பீப்புள்கிட்ட மட்டும்தான் இருக்குதான். அதனால தான் மக்கள் ஏழைகளாக இருக்கதா சொல்லப்படுது. கம்மியாக்கலாம். அப்புறம் மளிகை சாமானுங்களை கொஞ்சம் கம்மியாக்கலாம். ஏன்னா பஸ்ஸு வசதியை மட்டும்தான் அவங்க குறைச்சாங்களே தவிர, பஸ்ஸில் நம்ம என்ன அன்றாட இதுக்கு என்ன இருக்குது அதில். ஆனால் வேலைக்கு போய் வர்றவங்களுக்கு அந்த அதாவது 2000 3000 செலவாகிறது கம்மியாகுமே தவிர, மற்றபடி மீதி செலவெல்லாம் இருக்குது இல்லை. அது ஒன்று தானே நீங்கள் பார்க்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே சரி பண்ணணும். எப்படி சொல்ல போனால் என் பாயிண்ட்லேருந்து நிறையா தெரியும், ஒருத்தவங்க பாயிண்ட்லேருந்து நிறையா தெரியும். அதனால் சொல்ல போனோம்னா பொதுவாக எல்லாமே விலைவாசி கம்மி பண்ணணும் ப்ரோ. எல்லாருக்குமே ஒரே இது இருக்கணும். சரி பண்ணால் இப்போ நாங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுனால சத்தியமாக மாற போகிறதில்ல. ஏன்னா இப்போ எல்லா கவர்மெண்ட்டும் ஒரே விஷயத்தை தான் திருப்பி பண்ணிகிட்டு இருக்காங்க. 70 வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு. அதனால் மாறாது. அண்ட் செகண்ட் மோஸ்ட் திங், அது மாற்றணும்னா ஓவரால் எல்லாத்தையுமே மாற்றணுங்க. அது ரொம்ப கஷ்டங்க. அவ்வளோ பெரிய சிஸ்டத்தெல்லாம் மாற்ற மாட்டாங்க. தட் இஸ் நாட் பாசிபிள். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதே தான் ப்ரோ. சிஸ்டம் சேஞ்ச் ஆகும்னா முதல்ல பீப்புள் மைண்ட் செட் மாறணும். ஏன்னா ஏரியா டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது பீப்புளுக்கும் மைண்ட் செட் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. இங்கே ப்ரைஸ் பாயிண்ட் நீங்களே உடைக்கணும்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய லாங் ரன் ப்ராசஸ் அதெல்லாம். ஓகே சார், உங்களுக்கு எதுவும் பிரச்சனைலாம் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லலாமா? லைக் இயர்லி 11 lakhs. இயர்லி 11 lakhs. ஓகே சார். இப்போ இருக்க இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கும் இன்னொன்று அதிகமான செலவுகள், வீடு, ரெண்ட்டு, கிராசரி, இந்த பேசிக் நீட், இந்த செலவெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எப்படி காசை சேவ் பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. நான் வந்து எனக்கு ரெண்ட்டுன்றது இல்லை, ஏன்னா நான் ஸ்டே வித் மை மாம் அண்ட் டேட். ஸோ ஓன் ஹவுஸு. செலவுனா ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எப்படின்னா ஹை சேலரி வர்றதுனால எல்லோரும் தே டோன்ட் புட் பட்ஜெட். அவங்க வர்றதை அப்படியே எல்லாத்துலேயும் ஸ்பெண்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஹவு ஐ செக்ரிகேட் இஸ், ஃபஸ்ட் திங் ஐ வில் புட் ஃபார் மை சேவிங்ஸ். ஃபஸ்ட்டு சேவிங்ஸு லைக் சிப்பு, இந்த மாதிரி விஷயத்தில் ஃபஸ்ட்டு சிப்பு. அடுத்தது என்னோடய லோன். நான் வந்து மேக்ஸிமம் ஐ எம் லாட் லைக் ஐ டோன்ட் சேவ் பண்ணுறீங்க. அப்புறம் ஃபுல்லாக லேண்ட், ஐ பர்ச்சேஸ் அ லேண்ட், ஸோ ஐ வில் பே ஃபார் மை லோன். இதுதான் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ இதுதான் என்னோட சிப்பை பொறுத்த வரைக்கும். வருஷத்துக்கு நீங்கள் லைக் ஒரு 3000 இந்த வருஷம் போடுறீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஒரு 10% ஏற்றணும், 300 அந்த மாதிரி ஏற்றிட்டே போனீங்கன்னா தட் வுட் பி பெட்டர் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவு பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பட்ஜெட்டிங்கிறத கரெக்டாக பண்ணால் தான் நம்ம எதையுமே கரெக்டாக பண்ண முடியும்.
அவ்வளோ பெரிய நாட்டுக்கே பட்ஜெட் போடுறாங்க. நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம்னா நம்ம பட்ஜெட் போட்டு தான் எதையுமே பண்ணணும். ஸோ பட்ஜெட்டிங்கிறது ஒரு கண்டிப்பாக ஒரு தேவையான விஷயம். டெய்லர் மாஸ்டராக இருக்கிறேன். இங்கே சேலரிக்கு ஒர்க் பண்ணுறேன். 20,000 சேலரி. அதில் 10,000 வீட்டு ரெண்ட்டே போயிடுது. 10,000 ஆமாம், பாதிக்கு பாதி நினைக்கிறீங்களா? எக்ஸ்பென்சிவ் ரொம்ப அதிகம் நினைக்கிறீங்க? ரொம்ப அதிகம் தான். அது எக்ஸ்பென்சிவ் தானே. ஒரு ரூம் ஒரு ஹாலுக்கு. உங்கள் ரெண்ட்லேயே போயிருது வீட்டு வாடகை. ஆமாம், இப்போ எனக்கு அந்த சம்பளமே பத்தலையே. 20,000 நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இந்த மாதிரி செலவே போயிடுது எனக்கு. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அதிகப்படியான காசை தங்களுக்கு ரெண்ட்டு, ஹவுஸ் ரெண்ட் பே பண்ணுறதுலேயே செலவு பண்ணிடுறாங்க. ஸோ ஹவு மச் ரெண்ட் இஸ் டூ மச் ரெண்ட்? எது அதிகப்படியான வாடகை வந்து அதிகமாக கொடுக்குறது அப்படின்னா, தங்களோட வருமானத்தில் 30% வந்து கொடுத்தா ஓகே, அதை விட அதிகமாக கொடுக்கும்போது அது டூ மச் அதிகம் அப்படின்னு சொல்லுது ஒரு புள்ளி. ஓகே சார், தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் எந்த அளவுக்கு இங்கே வளர்ச்சியும் அதை நீங்கள் சொல்ல முடியுமா? உங்களோட தனிப்பட்ட ரீதியாக பொருளாதார ரீதியாக மதுரையில் இருந்ததுக்கும் சென்னை வந்ததுக்கப்புறம். கண்டிப்பாக எனக்கு இந்த பொருளாதார வளர்ச்சி வந்து நான் சென்னையில் வந்து தான். மதுரையில் இருந்ததுன்னா எனக்கு இந்த மாதிரி, ஆனால் இங்கேருந்து நிறைய கம்பெனிகள் மற்ற விஷயங்கள்லாம் பிஸ்னஸ்க்கெலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மதுரையை சுற்றி பார்த்திங்கன்னா இந்த சுற்றுலா கோயிலை சுற்றி தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்த பிறகு எனக்கு தனிப்பட்ட இந்த இதில் வந்து வருமானத்தில் வந்து பொருளாதாரியாக நான் வளர்ந்துருக்கேன் தான். அது நான் இதே அளவு அங்கே இருந்தேன்னா வளர்ந்துருக்க முடியாது. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாமா? நான் வந்து சொந்தமாக கார் வச்சு ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆமாம், நான் அங்கே இருக்கும்போது ஒருத்தவங்ககிட்ட கார் தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்து கொஞ்ச நாள் டிரைவராக இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்போ ஒரு கார் வச்சு என்கிட்ட ஒரு 4 கார் இருக்குது. 4 டிரைவர் வச்சு வளர்ச்சி பண்ணிக்கிட்டேன் சார். சென்னை மதுரையோடு கம்பேர் பண்ணும்போது சென்னை உங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப கண்டிப்பாக சென்னையில் வந்து தான் நான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன். மதுரையில் இருந்தால் கண்டிப்பாக அந்த வளர்ச்சி என்னால் அடைஞ்சிருக்க முடியாது. அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். வந்து விழுப்புரம் பக்கத்தில் வில்லேஜ் தான். இங்கே தான் நம்ம கிட்டன்றதுனால நான் நார்மலாக ஒரு 10-15 இயர்ஸ் மேலே சென்னையில் தான் இருக்கேன். பட் நீங்கள் சொன்ன மாதிரி சென்னைக்கும் அதர் டிஸ்ட்ரிக்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா, இங்கே நிறையா டெவலப் ஆகிடுச்சு. சென்னை சிட்டி டே பை டே டெவலப் ஆகுது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆகட்டும், மேபி இந்த மெட்ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், எல்லாமே டே பை டே டெவலப் ஆகுது. மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்லாம் பார்க்கல அந்த இது இல்லை, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டும் இங்கே நிறையா எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகம். அவங்களோட ஏர்னிங்ஸ் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது மற்ற இதை கம்பேர் பண்ணக்குள்ள. அதில் ஈவன் ஃப்ரெஷர்ஸ்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் இங்கே தான் வந்தால் தான் ஒரு ஜாப் வருகிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைனா நெக்ஸ்ட்டு பெங்களூர் போகணும். அவ்வளோதான் நமக்கு இருக்கிறது. அதே மாதிரி இப்போ தான் எனக்கு தெரிஞ்சு திருச்சி, கோயம்புத்தூர்லாம் கோயம்புத்தூர் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறையா ஐடிஸ்லாம் வந்துருக்கு. அதே மாதிரி இன்னும் நிறையா கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி, மதுரை அந்த ஹப்பெல்லாம் டெவலப் பண்ணால் இன்னும் நமக்கும் இங்கே வந்து அந்த சைட்லேருந்து வர்ற பீப்புளோட இது குறையும். அவங்களுக்கும் அங்கே நிறையா சொல்கிற மாதிரி நிறையா சான்சஸ் இருக்கும். அவங்களும் சொல்கிற மாதிரி இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து நேட்டிவ் வந்து புரிஞ்சு வர்றன்ற இதுவும் அவங்களும் இருக்குது. அது ஈஸியாக போயிட்டு வரலாம். பெருசாக இங்கேயும் க்ரௌட் ஆகாது. இதை மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து பண்ணாங்கன்னா லாங் டேர்முக்கு நல்லாயிருக்கும்னு என்னோட. ஒருவேளை அந்த இடைவெளி வந்து நல்லது இல்லை கெட்டதுன்னு என்ன சொல்லுவீங்க? இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இது வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கிறது வந்து அது என்றைக்காக இருந்தாலும் டேஞ்சர் தான். எல்லா இடமும் கொஞ்சம் ஸ்கேட்டர்டாக டெவலப் ஆகும். வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னா கொஞ்சம் எல்லா கம்பெனியுமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷருக்கு வந்து டிகிரி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. பட் மல்டிமீடியா லெவலில் போகிறீங்க அப்படின்னா யூ கேன் சர்வைவ். டிகிரியெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. க்ரியேட்டிவிட்டி இருந்தால் போதும். கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறாங்களே, ஒரு கார்பரேட் வந்துட்டுனா அந்த கல்ச்சருக்கு அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட் தான். பட் அது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் உடனே கிடைக்கிறது கிடையாது. ஈவன் +2 வரைக்குமே இங்கிலீஷ் மீடியம் படித்தவனால கூட இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக பேசணும்லாம் சொல்ல முடியாது. பட் நீங்கள் ஒர்க்கு போக ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ கம்யூனிகேஷன் மஸ்ட்டு அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் நான் சொல்ல மாட்டேன். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு கம்யூனிகேஷனே கிடையாது. ஓகே, இப்போ 17 இயர்ஸாக இருக்கும், ஐடிக்குள்ளே வந்திருக்கோம், ஒரு பெரிய கம்பெனியில் இருக்கும். இப்போ மச் பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே சார், அப்ஸ்கில்லிங் தான் நம்மளோட ஃபினான்சியலி நம்ம வளர முடியும். நம்ம வந்து பழைய டெக்னாலஜியை வச்சுக்கிட்டே ஓட்டணும்னா நம்மளால் முடியாது. அப்பப்போ மாடலாக நம்ம என்னென்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் எல்லாருமே. ஓகே சார், கம்பெனி பொறுத்தவரை ஜாப் செக்யூரிட்டிங்கிறது எந்த அளவுக்கு? இது ஒரு நல்ல கொஸ்டின். ஜாப் செக்யூரிட்டிங்கிறது எந்த கம்பெனிலையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு ஜாபு. இந்த ஜாப் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு 6 மாதமோ 1 இயரோ பண்ணியிருப்பீங்க. அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சோன்னா அதோட வேல்யூ உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மீன் வயலில் நீங்கள் அடுத்த டெக்னாலஜியை லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணலாம்னா அடுத்த ஜாபுக்கு போயிடலாம். பட் என் பேர் வந்து வேலு, மயிலாப்பூர்லேருந்து வரேன். என்ன படிச்சிங்கன்னு சொல்லலாமா? ஹையஸ்ட் லெவல் எஜுகேஷன் பிஇ மெக்கானிக்கல். நீங்கள் இப்போ பார்க்குற ஜாப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு?
நல்லாவே பிடிச்சிருக்கு ப்ரோ. பிடிச்சிருக்கு, பிடிச்ச ஜாப் தான். ஓகே, இந்த ஜாப்பில் எவ்வளோ சம்பாதிக்கலாம்? ஜாப் பண்ணுறவங்க எவ்வளோ சம்பாதிக்கலாம்? மேக்ஸிமம் ஒரு 28 lakhs வரைக்கும் சம்பாதிக்கலாம் பர் இயருக்கு. மேக்ஸிமம் சொல்கிறேன், பெங்களூர் சைடில் போனால் மேக்ஸிமம் ஒரு 28 lakhs அந்த மாதிரி சம்பாதிக்கலாம் பர் இயருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த ஜாப் பார்க்குறதுக்கு பாசிபிள் இருக்கா? இருக்குது ப்ரோ, பாசிபிள் இருக்குது. ஃபியூச்சரில் ஏஐ மூலமாக அந்த வேலை போகிறதுக்கு பாசிபிள்? அப்படிலாம் பாசிபிள் இல்லை. ஃபீல்ட் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கா ஃபியூச்சரில்? இல்லை, நம்ம லேர்ன் பண்ணுற வரைக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லேர்ன் பண்ணுறோமோ அவ்வளோ இருக்கும். சப்போஸ் நம்ம லேர்னிங் இல்லைன்னா கண்டிப்பாக ஃபீல்ட் அவுட் ஆஃப் ஃபீல்ட். சாஃப்ட்வேர் கம்பெனி அது ரிலேட்டட் தான். சாஃப்ட்வேர் கம்பெனி ரிலேட்டட். ஆமாம். ஓகே, சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு உள்ளே தான் ஏதோ ஒரு ரோலில் ஒர்க் பண்ணுறீங்க? ஆமாம். டெவலப்பர் தான். இதுனா டிசைன் ஆட்டோமேஷன் அந்த மாதிரி. டிசைன் ஆட்டோமேஷன், மெக்கானிக்கல் ப்ளஸ் ஐடி ரெண்டே கலந்த மாதிரி இருக்காது. ஆனால் சாஃப்ட்வேர்க்குள்ளே தான் இருக்கேன். மெக்கானிக்கல் ப்ளஸ் ஐடி ரெண்டுமே கம்பைன் ஆகிருக்கும். சில பேருக்கு இந்த ஃபீல்டு இருக்குது, நிறைய பேருக்கு தெரியாது. மெக்கானிக்கல் எனக்கே ஃபஸ்ட்டு தெரியாது, அப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி ஃபீல்டு இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தா தான் அந்த ஃபீல்டுக்கு போக முடியும்? அந்த ஃபீல்டுக்கு போக முடியும். ஏன்னா உங்களுக்கு டிசைனும் தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் கோடிங் நாலேஜும் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டுமே தெரிஞ்சால் தான் இந்த ஃபீல்டில் வர முடியும். அதுதான். அதுபோல் அப்ஸ்கில் பண்ணிக்கிடணும், அதானே சொல்ல வரேன். டெய்லி லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். சப்போஸ் லேர்ன் பண்ணால் நீங்கள் சொன்ன அவுட் ஆஃப் ஃபீல்டு தான். ஓகே, தேங்க்யூ. என் பேர் ஸ்ரீதர் சார். எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லுங்கள். 1008. ஓகே, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சார்? 14 hours சார். 14 hours. ஓகே, கண்டினியூஸாக 14 hours ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை ரெஸ்ட் எடுத்து? ஒரு 2 hours மார்னிங், ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 3 hours, அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு இந்த ஒர்க் ஹவர்ஸும் உங்களுக்கு வர ஊதியமும் உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கா? கரெக்டாக இருக்குது சார். திருப்தியாக இருக்குது. எல்லாம் திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஓகே சார், உங்கள் சர்க்கிளில் உள்ளவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உள்ளவங்க எல்லாம் எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம்? 10 hours, 14 எல்லாம் 15, 14. இதை விட அதிகமாக யார் ஒர்க் பண்ணுறாங்க? இதோட அதிகமாக யாரும் பண்ணுறது 14 hours தான். ஓகே, நீங்கள் பிடிச்சி பார்க்குறீங்களா? உங்களோட ஹவர்ஸ் அதிகம் இருந்தாலும் சேலரி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? திருப்தியாக இருக்கா? எல்லாம் திருப்தியாக இருக்குது சார். திருப்தியாக இருக்குது. எல்லாம் திருப்தியாக இருக்குது, பிரச்சனை இல்லை, எந்த ஒரு ப்ராப்ளம் எதுவுமே இல்லை, எல்லாம் கரெக்டாக திருப்தியாக இருக்குது. ஓகே சார், ஆக்சுவலாக இந்த ஒரு ஒர்க்கில் தான் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா இல்லை வேறு ஏதாவது ஒர்க்கில்? இல்லை, இது ஒரு 2 months தான் ஃபுல் டைமாக இருக்கேன். இதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷனில் செஞ்சுருந்தேன் ஆஸ்ட்ரோ கம்ப்யூட்டரில். அங்கே சேலரி எனக்கு செட் ஆகலை. ஓகே, அந்த ஜாப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படி தானே? ஓகே சார், சேஞ்ச் பண்ணது எப்படி இருக்குது உங்களுக்கு? அந்த வேலைக்கும் இந்த வேலைக்கும் எது பெட்டராக தெரியும்? அது என் சேலரியும் செட் ஆகலேருந்து இங்கே வந்தேன். இங்கே ஒரு பெட்டர், மந்த்லி ஒரு 35 எடுத்துருவேன். மாதம் 35,000 பெட்ரோல்லாம் போயிடுச்சுன்னா 20 to 25. 10,000 பெட்ரோல் போயிடுச்சுன்னா செலவு பெட்ரோல் 25 மீட்டிங். உங்களுக்கு திருப்தியாக இருக்கா ஒர்க்கு? எல்லாம் திருப்தியாக இருக்குது சார். திருப்தியாக இருக்குது, அந்த பிரச்சனை எல்லாம் ஓடுன்னு இருக்குது. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார்.